Very good morning to SVB students. இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா +1 அக்கௌண்டன்சியில் யூனிட் 10 டெப்ரிஷியேஷன் அக்கௌண்டிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் என்ன அப்படின்னா illustration 4, illustration 5 and exercise 4, exercise 5 இந்த 4 சம்மும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், illustration 4ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a firm purchased a plant on 1/1/2018 for 9,000 and spent 1,000 as a erection charges. Calculate the amount of depreciation for the year 2018 at 15% per annum under the written down value method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல written down value method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த மெத்தட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆமாவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், written down value method எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன எப்படி போடணும் அப்படின்னு பாருங்கள். ஒரிஜினல் காஸ்ட்டு நமக்கு எவ்வளோ, 9,000 நமக்கு ஒரிஜினல் காஸ்ட், சரியா? அப்போ 9,000 போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1,000 நமக்கு எரெக்ஷன் சார்ஜஸ். ஸோ 1,000 வந்து நம்ம இனிஷியல் சார்ஜஸாக பே பண்ணியிருக்கோங்கிறதுனால 1,000 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும், 9,000 + 1,000 10,000. அதுக்கு அடுத்து பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷன். நமக்கு ரேட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15% கொடுத்துருக்காங்களா? அப்போ 15% போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்து டேட் ஆஃப் பர்ச்சேஸ், எந்த டேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 1/1/2018. ஸோ 1/1/2018 அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கிறோம். இதில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்கள், இந்த 1/1/2018 31 மார்ச் வரைக்கும் நமக்கு எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ 1 அப்படிங்கும்போது அந்த மாதம் ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நம்ம அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து, செகண்ட் மந்த்து, தேர்ட் மந்த்து, மார்ச்சுங்கிறது நமக்கு தேர்ட் மந்த்து, மார்ச் எண்டு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு எத்தனை மந்த் வருது, 3 months நமக்கு வருதா? அப்போ 3 months தான் நம்ம கால்குலேட் பண்ணணும், சரியா? இங்கே பாருங்கள், 1/1/2018 to 31/3/2018 3 months. அப்போது அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் எவ்வளோ, 15% on 10,000 for 3 months. இது எப்படி போடணும் அப்படின்னா 10,000 into 15 divided by 100 into 3 divided by ஒரு மாதம், ஒரு வருஷத்தில் மொத்தம் எத்தனை மாதம் இருக்கும், 12 மாதமா? ஸோ 12 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 375. அப்போ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் நமக்கு எவ்வளோ, 375. ஓகேவா? இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு illustration 4. அதுக்கடுத்து பாருங்கள், illustration 5ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, calculate the amount of depreciation and depreciation rate from the following by using the straight line method. இது என்ன மெத்தட் தான், நமக்கு straight line method, பழைய மெத்தட் தான். நம்ம ஃபஸ்ட்டு 1 2 3லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த சம் மாடல் தான். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இதில் இந்த சம் போடுவோம். January 1, 2016 payment to the vendors to purchasing a machinery 1,40,000. January 1, 2016 transportation cost 1,000. January 1, 2016 installation cost 9,000. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் லைஃப் 45,000. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிமேட்டட் லைஃப் நமக்கு 7 years கொடுத்துருக்காங்க. அப்போ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசெட் மைனஸ் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டிங் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த அசெட் இந்த இயர். இது நமக்கு ஃபார்முலா, ஆமாவா? அப்போது ஒரிஜினல் காஸ்ட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரிஜினல் காஸ்ட் 1,40,000 கொடுத்துருக்காங்க. இந்த 1,40,000ஓட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டையும் இன்ஸ்டலேஷன் காஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1,50,000. அந்த 1,50,000லேருந்து நம்ம ஸ்கிராப் வேல்யூவை லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 1,05,000. ஓகேவா? எஸ்டிமேட்டட் லைஃப் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 years கொடுத்துருக்காங்களா? அப்போ 7 போட்டோம் அப்படின்னா 1,05,000 டிவைடட் பை 7 போட்டோம் அப்படின்னா 15,000 per year. அப்போ அந்த 15,000 வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிப்போமா? ஸோ பாருங்கள், ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட்டா. அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் நமக்கு 15,000, ஒரிஜினல் காஸ்ட்டு நமக்கு 1,50,000 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ஆன்சரு, 10% ஆன்சர் கிடைக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு illustration 5. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா exercise 4 பாருங்கள். calculate the rate of depreciation under the straight line method. இது நமக்கு straight line methodனு கொடுத்துருக்காங்க. ஸோ straight line methodல நம்ம போட போகிறோம். ஸோ பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் இது நீங்கள் நோட்டில் போட வேண்டிய சம்மை. ஸோ தெளிவாக பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன், ப்ரைஸ் ஆஃப் த அசெட் ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் இன் த அசெட். ஸோ நமக்கு அசெட்டோட வேல்யூ 38,000 கொடுத்துருக்காங்க, அதோட இன்ஸ்டலேஷன் சார்ஜ் 12,000 கொடுத்துருக்காங்க, அதோட ஸ்கிராப் வேல்யூ நமக்கு 6,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 38,000 + 12,000 போட்டோம் அப்படின்னா நமக்கு 50,000. 50,000லேருந்து நமக்கு 6,000 போச்சு அப்படின்னா 44,000. ஸோ 44,000 டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவல் டு 11,000
கிடைக்குமா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிப்போமா? ஸோ அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா 11,000 டிவைடட் பை 50,000 இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு 22%. ஓகேவா? இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸைஸ் 4. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸைஸ் 5 பாருங்கள். மெஷினரி வாஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் 1st January 2015 for the 4 lakh and 15,000 was spent to the erection and 10,000 for the freight charges. Depreciation is charged to 10% per annum for the straight line method. The book is the closed 31st March for the year ended. Calculate the amount of depreciation on machinery for the first 2 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறது பாருங்கள், நான் போட்டு காட்டியிருக்கேன். காஸ்ட் ஆஃப் மெஷினரி நமக்கு எவ்வளோ 4 lakh. அந்த 4 lakh போட்டுக்கிட்டோம். அதோட எரெக்ஷன் சார்ஜஸ் இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். ஸோ 4,10,000. அதோட ஃப்ரைட் சார்ஜஸ் நமக்கு 10,000 இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4,25,000 இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் மெஷினரி இப்போ நமக்கு எவ்வளோ 4,25,000. இந்த 4,25,000 இன்ட்டு நமக்கு 10% கொடுத்துருக்காங்க. ஸோ 10 டிவைடட் பை 100 நமக்கு எத்தனை மந்த் வருது அதில் கால்குலேட் பண்ணும்போது வருது அப்படின்னா 3 months கால்குலேட் பண்ணும்போது வருது. ஸோ 3 டிவைடட் பை 12 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 10,625 கிடைக்கும். சரியா? அப்போது அந்த 10,625 அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட் இயரு. ஸோ அவ்வளோதான், இந்த ஃபஸ்ட் இயரை மட்டும் நம்ம போடணும். ஆக்சுவலி இதில் வந்து என்ன மெத்தட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னு கொடுத்ததுனால நம்ம ஒரு வருஷத்துக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் மெஷினரி ஃபார் ஃபஸ்ட்டு 2 years நீங்கள் மென்ஷன் பண்ணதுனால நம்ம செகண்ட் இயருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதா இருக்குது. அப்போ செகண்ட் இயருக்கு என்ன பண்ணணும், 4,25,000 இன்ட்டு 10 டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 42,500 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸைஸ் 5. ஓகேவா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தமிழ் மீடியம் சம் வியூ பண்ணி காட்டியிருக்கேன். எடுத்துக்காட்டு 4, எடுத்துக்காட்டு 5. சரியா? ஸோ எடுத்துக்காட்டு 4 பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம எடுத்துக்காட்டு 1, 2 போட்டோம் இல்லையா? ஸோ அதே மாடல் தான். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு 5 நமக்கு பழைய மாடல் தான். இதுக்கப்புறம் நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு எந்த நோட்டில் போடணும் அப்படின்னா இந்த 4, 5 இப்போ விவாகுது இல்லையா, இந்த 4, 5 அப்படிங்கிற சம்மு மட்டும்தான் நம்ம நோட்டில் போடணும். அது பாருங்கள் எப்படி போடணும் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பயிற்சி வினா 4. சரியா? பயிற்சி வினா 4 இது போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பயிற்சி வினா 5 நமக்கு இந்த சம்மு. ஸோ இதை தெளிவாக போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான். சம்மை தெளிவாக நோட்டில் போடு. தயவு செஞ்சு நோட்டை மெயின்டைன் பண்ணி நோட்டில் எல்லா சம்முமே போட்டு வை. சரியா? எக்ஸைஸ் சம் மட்டும் போடு, இல்லஸ்ட்ரேஷன் எதுவும் போட வேணாம். அடுத்த கிளாஸில் அடுத்து என்ன டாபிக் இருக்குது, அடுத்து என்ன சம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.